வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் அதர்வா நடிப்பில் வெளிவந்துள்ள இதயம் முரளி திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல அதர்வாவுடன் பிரீத்தி முகுந்தன், கையாடு லோகர், தமன், ரக்ஷன், சுதாகர், டிராவிட், சிறப்பு தோற்றத்தில் பஹத் பாசில் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் ஆகாஷ் பாஸ்கரன், ஒளிப்பதிவு சாய், மனோஜ் பிரம்மஹம்சா, படத்தொகுப்பு பிரதீப் இ ராகவ், இசை தமன், தயாரிப்பு டான் பிக்சர்ஸ். கதை என்னன்னா, காதலை மனதில் வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்த முடியாமல் வாழும் ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கதை நகர்கிறது. பள்ளி பருவத்தில் தொடங்கிய காதல் காலம் கடந்த பிறகும் அவனது மனதில் அழியாமல் இருக்கிறது. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்தாலும் அந்த காதலின் நினைவுகளிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. இந்நிலையில் மீண்டும் அந்த காதல் அவனது வாழ்க்கையில் வருகிறதா? அவன் தனது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறானா? அல்லது வாழ்க்கை அவனுக்கு வேறு பாதையை காட்டுகிறதா என்பதே படத்தின் மீதி கதை. அதர்வா மிகவும் இயல்பான நடிப்பை வழங்கியுள்ளார். குறிப்பாக காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் இளைஞனின் உணர்வுகளை மிகவும் நம்பகமாக வெளிப்படுத்துகிறார். பிரீத்தி முகுந்தன் மற்றும் கையாடு லோகர் இருவரும் தனது கதாபாத்திரத்திற்கு தேவையான அளவான நடிப்பை கொடுத்துள்ளனர். அதர்வாவுடன் இருவருக்குமான கெமிஸ்ட்ரி படத்தின் பலமாக அமைந்துள்ளது. நண்பர்கள் கதாபாத்திரங்களில் நடித்த சுதாகர், ரக்ஷன், தமன் மற்றும் டிராவிட் பல இடங்களில் நகைச்சுவையால் ரசிக்க வைக்கிறார்கள். இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் பழைய காதல் கதையை இன்றைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகளுடன் சொல்ல முயற்சி செய்துள்ளார். முதல் பாதி மிகவும் கலகலப்பாக செல்கிறது. இரண்டாம் பாதியில் சில காட்சிகளை முன்கூட்டியே கணிக்க முடிந்தாலும் கிளைமாக்ஸ் மனதை வருடும் விதமாக அமைந்துள்ளது. 90களின் காதல் படங்களை நினைவூட்டும் பல தருணங்கள் ரசிகர்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும். தமனின் பின்னணி இசை உணர்ச்சி பூர்வமான காட்சிகளுக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. பாடல்களும் கதையுடன் நன்றாக பொருந்துகின்றன. ஒளிப்பதிவு படத்தின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று. கல்லூரி வாழ்க்கை, காதல் தருணங்கள், காதல் வாழ்க்கையின் பல கட்டங்கள் அனைத்தும் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதயம் முரளி ஒரு விறுவிறுப்பான ஆக்ஷன் படம் அல்ல, ஆனால் மனதை வருடும் காதல், நகைச்சுவை மற்றும் குடும்ப உணர்வுகளுடன் அமைந்த ஒரு அழகான ரொமான்டிக் என்டர்டெய்னர். தாரனின் ஆட்டோகிராப் படம் மற்றும் விஜய் சேதுபதியின் 96 போன்ற ஒரு ஃபீல் குட் திரைப்படம் தான் இந்த இதயம் முரளி. காதல் படங்களை விரும்புபவர்களுக்கும் குடும்பத்துடன் ஒரு நல்ல பொழுதுபோக்கு படத்தை பார்க்க நினைப்பவர்களுக்கும் இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.